கொங்கு ஸ்டைல்ல கொள்ளு பருப்பும், கொள்ளு ரசமும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொள்ளு வந்து 150 கொள்ளு எடுத்துருக்குங்க. தெலுங்குல கொல்ல உளவலு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணி குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு தண்ணிய வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில தான் இன்னைக்கு ரசம் வைக்க போறோம். தண்ணியில இதே தண்ணியில கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சூப் மாரியும் நம்ம வந்து குடிச்சுக்கலாம். நார்மலாவே நம்ம ரசம் வைக்கும்போது மிளகு, சீரகம் அரைக்கும்போதே அதில கொஞ்சோண்டு கொள்ளு ஆட் பண்ணி அரைச்சு நம்ம வந்து கொள்ளு ரசம் மாரி வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா நல்லாவே இருக்கும். கோல்டுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். கொங்கு சைடுல இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. கொள்ளு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அத வந்து நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். தனியாவ 2ஆ உடைச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஜீரகம், தனியா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டையும் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சத்தூளு, உப்பு நம்ம அரைச்சு வச்சிருந்த கொள்ளையோ இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொதி வந்ததும் நம்ம சூடான சாதத்தில போட்டு சாப்பிட்டு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.